அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அசோக் நகரில் செயல்பட்டு வரக்கூடிய பள்ளிகள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரத்தில் தற்போது மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராம்குமார், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது சில தினங்களுக்கு முன்பு அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியதாக மகாவிஷ்ணு பரம்பொருள் பவுண்டேஷன் நிறுவனர் மகாவிஷ்ணு மூட நம்பிக்கையை பரப்பியதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் நேற்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சங்கத்தினர் அவர்கள் மீது புகார் கொடுத்தார்கள். நேற்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து புகார் என்பது மகாவிஷ்ணு மீது கொடுக்கப்பட்டு வருகிறது. திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கத்தின் மாநில தலைவர் சரவணன் என்பவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதே போல மகாவிஷ்ணு மீது டிஜிபி அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மூட நம்பிக்கையை பரப்பியதாகவும் மாற்றுத்திறனாளிகளை தரக்குறைவாக பேசியதாக கூறி தற்போது புகாரானது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ள நிலையில் மகாவிஷ்ணுவை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் புகார் என்பது கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இங்க சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் கொடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.